ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டர் மேனியா சேனல். நான் உங்கள் முகேஷ். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மோட்டர் வ்ளாக். ஓப்பனாக சொல்லிடுறேங்க, நான் ஃபோன் கேமரா தான் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் என்னோட ப்ளூடூத் மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு ஆடியோ கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை வந்து வீடியோ எண்டில் தான் நம்மளால பார்க்க முடியும் ஆடியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்கு என்னன்னு. இது ஒரு ட்ரையல் தான், ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக கேமரா ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். SJ-Cam6 லெஜெண்ட்னு சொல்லிட்டு வருதுன்ட்டு ஒரு ஜூலை 28 உங்கள் கைக்கு வந்துடும், ஜூலை 28 உங்கள் கைக்கு வந்துடும் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கே தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஏங்க அப்படி கேன்சல் பண்ணுறீங்க? நான் அவனே தான் கேட்டேன், நான் இஎம்ஐல வாங்குறேன், கேமரா வந்து இஎம்ஐ டேட்க்கு அடுத்து தான் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இஎம்ஐ பே பண்ணுறேன், பட் வர கேமரா உடஞ்சிருந்ததுன்னா இது யார் பொறுப்பாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பிளாக் பண்றேங்க சார் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா ஈவினிங்கே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், சாரி சார், உங்களோட ஆர்டர் டெலிவரி பண்ணப்படாது, அதனால நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓ, நீ கேன்சல் பண்ணு, நான் வேணான்னு சொல்ல, அதை என்கிட்ட சொல்லிட்டு கேன்சல் பண்ணு. நீ பாட்டு கேன்சல் பண்ணனா அப்புறம் நான் என்னத்த பண்றது? சோதிக்காதீங்க. கடைசியில் இப்படிதான் ஃபோன் கேமரா வச்சுட்டு வ்ளாக் எடுக்கணும். கேமரா நல்ல கேமரா தான், ஆனால் ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரியல, அது ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஸோ அதுதானே தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ஸோ பரவாயில்ல, என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சொல்றதுங்க, ஃபர்ஸ்ட் மோட்டோ வ்ளாக்னால லைட்டா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன்னா கேமரா ஃபோன் வேற ஃப்ரண்ட்ல இருக்கா, திடீர்னு எவனாவது பிடிக்கிட்டு போனான்னு நீங்க खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அவ்வளவுதான். போனு இருக்கிறது ஒரு போனு, அந்த போனும் காலி ஆச்சுன்னா அவ்வளவுதாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இது. நம்ம காலையில கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிங் ரோட்ல இருக்கும். ஸோ ரிங் ரோட்ல தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிரேஸ் கிளைமேட்டும் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு மோசமா இல்லாம காலையில நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம திருத்தணி போயிட்டு இருக்கோம். திருத்தணி எதுக்காக போறோம்னா அங்க ஒரு இது ஷூட் இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ நான் வச்சிருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா புல்லட் கிளாசிக் ரீபவுண்ட் 350 ரெட் நிச் கிரேன்ற சொல்ற கலர் வச்சிருக்கோம். ஸோ அதில் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக், அதில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மோட்டோ வ்ளாக்னால நான் இந்த பைக் வாங்கினதே ஒரு பெரிய கதைங்க. நான் அந்த கதையை வந்து ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா புல்லட் எலக்ட்ரான்ற மாடல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த வண்டி வந்து ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு தெரியல, ஒரு கெத்தாக இருக்கும் அந்த வண்டி. ஸோ அந்த பைக் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஃப்ரெண்டு வச்சிருப்பான் யோகான்னு சொல்லிட்டு, அவன் கிட்ட அந்த வண்டியை ஓட்டுவேன், வாங்கி அப்பப்போ ஓட்டுவேன். நம்ம காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம். வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசில் என் அப்பா வந்துட்டு, என்னப்பா பைக் வேணுமாப்பா அப்படின்னு கேட்டார். காலேஜ் அப்பவே கேட்டேன், அப்பெல்லாம் வாங்கி தரல. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னப்பா பைக் வேணுமாப்பா அப்படின்னு கேட்டேன். நான் ஆப்வியஸா எல்லா பசங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஆமாவா பைக் வேணும் அப்படின்னேன். சரி, என்ன பைக்ப்பா வேணும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் வந்து ரொம்ப நாளா போயினா எனக்கு யூனிகான் வேணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு யூனிகான் ரொம்ப பிடிக்குங்க. யூனிகான் எத்தனை பேருக்கு இப்போ வந்து மைலேஜ் கம்மியா இருக்கா என்னன்னு தெரியல, பட் நான் கேட்ட டைம் பாத்தீங்கன்னா BS3 மாடல் இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க் நல்ல மைலேஜ் தருவாங்க, நல்ல சூப்பரா இருக்கும் வண்டி. ஸோ நான் யூனிகான் வேணும்பா அப்படின்னு நான் கேட்டேன் என் அப்பா கிட்ட. என் அப்பா அதுக்கு என்ன சொன்னார்னா, எதுக்குடா யூனிகானு, புல்லட்டே வாங்கிக்கோ அப்படின்னாரு. எனக்கா என்னடா நம்மளே இப்படி கேட்டா இவரே எப்படி சொல்ல, சரி வர சான்ஸை ஏன்டா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா புல்லட்டே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேங்க. அப்புறம் புல்லட் வாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து இது நைட்டு பேசுறோம், அடுத்த நாள் காலையில எல்லாமே பேசுறோம், ஷோரூம் போறோம், வண்டி பாக்குறேன், புல்லட் வச்சிருக்கணும் கிட்ட போய் கேட்கறேன், எல்லாமே நடக்குது. லோன் ப்ராசஸ்க்காக எல்லாம் போகுது. சடனா அப்படியே ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓஞ்சிருச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா
வண்டி பேச்சே காணோம். 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. 3வது வருஷம் ஐ மீன் செகண்ட் இயர் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஸ்கூட்டியில. அது ஒரு டாடா எஸ் பின்னாடி போயிட்டு ஒரு ஸ்கூட்டியில போய் விட்டுறேன். சுண்டு ஒரு லைட்டா இது வச்சு என் அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம் இல்லையா, அதனால இதை பார்த்தோன்னே இவன் இந்த வண்டிக்கே இப்படி ஓட்டுறான், புல்லட்லாம் வாங்கினா வானத்துல தான் பறப்பான் போல, இவனுக்கு இந்த வண்டிலாம் வேண்டாம் அப்படின்னு அவரே அவர் மனசுல முடிவு எடுத்துட்டு என்கிட்ட வண்டி வாங்கலன்றத வேணான்றத என்கிட்ட சொல்லல. லோன் ப்ராசஸ்ல இருக்குப்பானே விட்டாரு. நானும் ஒரு 2 இயர்ஸ் பக்கம் 2 to 3 4 years 5 years பக்கமா வெயிட் பண்றேன். ஒரு நாள் என்னாச்சு, நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். 3rd இயர் வந்து நான் கோயம்புத்தூர்ல வேலையில இருக்கேன். அப்போ எனக்கு என்னன்னா, என் பாட்டி வீட்டுல வந்து ஒரு 1983 புல்லட் ஒண்ணு இருக்கு, சும்மாதான் கிடக்கு நிக்குது. அந்த ஓனர் வந்து அதை விற்கணும்னு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1983 புல்லட்டு பீட்டெல்லாம் வேற லெவலுங்க. போய் பார்த்தேன், செம்ம பீட் அந்த பீட்டெல்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வண்டி. எனக்கும் நல்லா இருக்கும், 6 அடி உயரம், நமக்கு இந்த வண்டி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், சரி தாத்தா வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டேன். சென்னை வந்த டைம்ல சரின்னு எனக்கு அடுத்த நாள் கோயம்புத்தூர் ட்ரெயின். என் தாத்தா ஓனர் எல்லாம் வர வச்சு எல்லார்கிட்டையும் பேசி வண்டி 60,000 ரூபாய்க்கு முடிச்சுட்டாரு. என் அப்பா கேட்காம நான் வாங்கினா அவ்வளவுதான். ஸோ நான் என் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், அப்பா இந்த மாதிரி வண்டி இருக்கு, என்னப்பா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோடனே அவரு வேணான்னு சொல்ல, அதை கேட்டு நான் சோகமா சரிப்பா அப்படின்னு நான் சோகத்துல சொல்ல, அவருக்கு என்ன தெரியல, பையன் ரொம்ப ஃபீல் பண்றான்னு நினைச்சிட்டு அடுத்த நாளே என் அப்பா வந்து புல்லட் போய் ஷோரூம்ல பார்த்துட்டு கொட்டேஷன் எல்லாம் வாங்கிட்டு என்னடா என்ன வண்டிடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், எனக்கு அப்போ புல்லட் இஎஸ் தான் இருந்துச்சு, பிளாக் கலர் இருந்துச்சு, ஃபுல் பிளாக். அது பிளாக் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க, ஃபுல் பிளாக் இருந்துச்சு, அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே என் அப்பாவுக்கு ஆக்சுவலா கிளாசிக் வாங்கணும்னு ஆசை போல. ஏன்னா அப்டேட்டட் வெர்ஷனு வாங்குற ஒரு அப்டேட்டட் பைக்கா வாங்கிறேன்னு என் அப்பாவுக்கு. எனக்கு நான் வாங்கினா இந்த வண்டி தான் வாங்கணும்னு எனக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் அதான் வாங்குறேன்னு. அப்ப என்ன சொல்லிட்டாரு, நீ கோயம்புத்தூர்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நான் கோயம்புத்தூர்ல புல்மேன்ற ஒரு ஷோரூம் ராமநாதபுரத்துல போயிட்டு இந்த புல்லட் வண்டியை புக் பண்றேன். இஎஸ் மாடலை புக் பண்ணி லோன் ப்ராசஸ்லாம் எல்லாம் செக் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் ஃபினிஷ்டு. அடுத்த வாரம் வண்டி டெலிவர்டுங்க அப்படின்ட்டாங்க. அப்பதான் ஒரு பெரிய சதி நடந்துச்சு. என்னன்னா, ஸ்கிராம் 411 இருக்கு இல்லையா, அதான் லான்ச்சிங் டேட் அப்போ. ஸோ அந்த லான்ச் டேட்னால இந்த புல்லட் இஎஸோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிட்ட மாதிரி சொல்லிட்டாங்க ஷோரூம்ல. பிளஸ் ஒரு வண்டி இருக்கு, பட் அந்த வண்டி வந்து வயரிங் ப்ராப்ளம் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த வண்டியும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓப்பனா சொல்ல போனா புல்மேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. சில விஷயத்த கொஞ்சம் கடுப்பேற்றினாங்க, ஆனாலும் அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் அது, ஸோ எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க நம்ப மாட்டீங்கன்னா, ஃபெப் 18 வண்டி எடுத்தேன். ஃபெப் 17 அன்னைக்கு காலையில போய் நான் ஷோரூம்ல உட்காந்துட்டேன். காலையில உட்காந்துட்டு எனக்கு வண்டி கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி புல்லட் இஎஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேனேஜரும் வேற வேற ஷோரூம்ல தேடுறாரு, எல்லா இடத்துலயும் ரீகல் ரெட் இருக்குன்றாங்க, ப்ளூ இருக்குன்றாங்க, இந்த பிளாக் மட்டும் இல்லைன்றாங்க. எனக்கா ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா என் தம்பி எல்லாருமே எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நான் பைக் எடுக்கிறத பாக்கணும்ன்றதுக்காக, ஃபர்ஸ்ட் பைக் இல்லையா, ஸோ அதனால வந்திருக்காங்க. அப்புறம் தான் என் மாமா ஒன்று சொன்னாரு, ஏன்னா கிளாசிக் எடுக்க முடிஞ்சா எடுத்துருவியாடா எக்ஸ்ட்ரா பே பண்ணி அப்படின்னு கேட்டார். அந்த ஐடியா அங்க உரைச்சுது. அதனால என்ன பண்ணேன்னா, கிளாசிக் 350 எனக்கு எவ்வளோ பே பண்ண எனக்கு கிளாசிக் 350 கொடுப்பீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவரு நீங்க ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கட்டுங்க, உங்களுக்கு கிளாசிக் 350 கிடைச்சிரும் அப்படின்னாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிளாசிக் நிற்குது உள்ள. உண்மையிலே சொல்ல போனால் கிளாசிக் நல்லா தாங்க இருந்துச்சு. என் ஃபேமிலியில் எல்லாரும் கிளாசிக் எடுன்னு தான் சொன்னாங்க. ஸோ ரெட் கலர் கிளாசிக் வந்து இந்த நைட்டு ஷோரூம் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்டோட செம்மையாக இருக்கும். ஸோ நான் ரெட் கலர் கிளாசிக் ஓகேங்க, நான் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் கிளாசிக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். என் மாமாவும் என் தம்பியும் வந்தாங்க, 2 பேரும். இந்த ரெட் கலர் கிளாசிக் டெஸ்ட் பண்ணிட்டு வரப்போ இந்த வண்டி பாத்தீங்கன்னா, இந்த பைக் பாத்தீங்கன்னா அப்பதான் ட்ரக்கில் இருந்து கீழே இறங்குது ஷோரூம்காக.
என் மாமாவும் தம்பி இந்த வண்டி பார்த்துட்டாங்க, இந்த ரெட்னிச் கிரேவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துக்கடா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும், நம்ம கிட்ட ஆல்ரெடி 20,000 தான், அதே கடன் வாங்கி தான் வாங்குறேன். ஸோ நம்ம கிட்ட காசு அந்த அளவுக்கு இல்லை மாமா, நம்ம வந்து பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் சரி நீ டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்க 2 பேரும் ரேட்டுல இருந்து எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டாங்க. எவ்வளவு ரேட் ஆகுது, என்ன ஆகுது, எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ விசாரிச்சு வச்சோடனே பார்த்தா எல்லாமே ஒரே ரேட்டு தான், எதுவும் டிஃப்ரென்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இது ரெட்னிச் ரெட்டுக்காக போய் கெஞ்சினேன். ஸோ ரெட்னிச் ரெட்டு கெஞ்சினோடனே அவன் கொடுக்குறான்ட்டான். இப்போ போயிட்டு நான் போய் ரெட்னிச் கிரேக்காக போய் கெஞ்சணும். சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்னிச் கிரேக்காக போய் கெஞ்சணும். ஸோ இப்போ நான் ரெட்னிச் கிரேக்காக போய் கெஞ்சணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி அவன் டென்ஷன்ல இருப்பான். ஒரு நாள் ஃபுல்லா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஷோரூம்லேயே தான், புல்மேன் ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு நாள் ஃபுல்லா அங்கதான். அவன் கிட்ட போயிட்டு, சார் எனக்கு ரெட்னிச் கிரே வேணும் சார் அப்படின்னு. அவன் ஐயோ கொடுக்க முடியாது, எடுத்தோடனே கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டாங்க எந்த ஷோரூம்லையும். ஐயோ ரொம்ப கஷ்டம், கஸ்டமருக்காக பண்ணிருக்கு, பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேற போட்டிருக்குங்க அப்படி இப்படின்னு பேச கெஞ்சதான் செஞ்சேன். ப்ளீஸ் சார் கெஞ்சி கடைசியா ஓகே முகேஷ், நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஷோரூம்ல இருந்தீங்க, உங்க பொறுமைக்காக உங்களுடைய, ஏன்னா நான் போய் கத்தல, நிறைய பேர் இது மீட்டியரை புக் பண்ணிட்டு கத்துன்னு கத்திட்டு இருந்தாங்க. வந்து அந்த டைம் மீட்டியர் வந்து ப்ரொடக்ஷன் இல்லை போல இருக்கு, ப்ரொடக்ஷன் இல்லையா இல்ல சேல்ஸ் என்னன்னு தெரியல, ஸ்டாக் இல்லையான்ட்டு செம கத்திட்டு இருந்தாங்க. வந்து ஒருத்தர் வந்தார் உள்ள, எப்போ உங்ககிட்ட வண்டி ஆர்டர் பண்ண, எப்ப எனக்கு தர, என்ன என் பணத்தை ஒழுங்கு ரிட்டர்ன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கத்த, அவர்கிட்ட பேச, அப்பதான் நான் என்ன பண்ணேன், நான் அவனுங்களெல்லாம் கம்பேர் பண்ணப்போ இவன் எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெட்னிச் கிரேவை கொடுக்குறேன்ட்டாங்க ஒரு வழியா. ஒரு 6:30 ஃபைனல் ஆயிடுச்சு எல்லாமே. அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் பே பண்ணணும், ஒரு 20,000 மட்டும் பே பண்ணணும். அது பே பண்ணிட்டேன்னா என் கையில் ரெட்னிச் கிரே வந்துடும் பைக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்கேரியஸ்ட் சிக்னலுங்க, ரொம்ப டேஞ்சரான சிக்னல், அதுதான் ஸ்கேரியஸ்ட்னு. கொஞ்சம் அப்பப்போ இங்கிலீஷ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னலே டப்புன்னு மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு கிராஸ் பண்ணுறவங்க. இப்போ பாருங்களேன், சிக்னல் ரே இருக்காது. பாருங்க, கோழி குண்டு எடுத்துன்னு போகிறவர், அவருக்கு என்ன அவசரமோ தெரியல, டப்புன்னு கேன்சல் பண்ணுறாரு, கிராஸ் பண்ணுறாரு. யாருக்குமே பொறுமையே இருக்காதுங்க இந்த சிக்னல், அதனாலே ரொம்ப டேஞ்சரஸ். திடீர்னு எல்லாம் எல்லாமே வர்றது ஹெவி வண்டி, திடீர்னு வந்து ஒரு பட்டுன்னு போட்டுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். ஏன் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, இன்னும் சிக்னலே போடல, ஆனாலும் பாதி பேர் போயிட்டாங்க. ஆக்சுவலா சிக்னல் மதிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க அது எவ்வளோ ரிஸ்க்குன்ட்டு. வர்றது எல்லாமே டிப்பரு 407 அந்த மாதிரி தாங்க வரும். பிரேக் சடனா அவங்களால பிடிக்குங்களா, என்ன பண்றது, ஏர் பிரேக் தான் இல்லைன்னு சொல்லல, திடீர்னு எவனா உள்ள போனானா என்ன வருது, அவ்வளவுதான் காலி, ஓம் நமோ. ஸோ கடைசியில் 6:30 ஃபைனல் ஆச்சு. ஃபைனல் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் பைக்கை எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock வாங்க முகேஷ், வண்டி கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. 6 o'clock, 7 ஆகுது, 7, 8 ஆகுது, 8:30 வண்டி கையில் கொடுத்தாங்கங்க. கொடுத்துட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரெட்னிச் கிரே, என் ஃபேமிலியில் 2வது பைக். ஆக்சுவலாக என் மாமா ஃபர்ஸ்ட் டியூக், நான் டியூக் வீடியோ போட்டிருப்பேன், அந்த டியூக் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் பைக்கு 200cc. அதுக்கடுத்து ஒரு 350cc பைக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நம்மளுக்கு தாங்க. புல்லட்டை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து அதை ஓட்டிட்டு வர்றப்போ ஒரு ஃபீல் இருக்கு. ஓப்பனாக சொல்ல போனாங்க, வெயிட் பண்ணி வாங்குறதுல ஒரு ரீசன் இருக்குங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்காக இந்த பைக் வெயிட் பண்ணேன். நான் புல்லட் டிஎஸ் எடுத்திருந்தா இந்த வண்டி ஓட்டுற அளவுக்கு சந்தோஷமா அந்த வண்டி ஓட்டுவேனான்றது நான் டவுட்டு தாங்க. ஏன்னா இது நான் 80 இல்ல 100 க்ரூஸ் பண்ண கூட எனக்கு அந்த அளவுக்கு வைப்ரேஷன் தெரிய மாட்டேங்குது.
ஆனால் நான் நீங்கள் இஎஸ் மாடலில் ஓட்டினேன் 80 க்ரூஸ் பண்ணாலே ஒரு மாதிரி வைப்ரேஷன் வருது. ப்ளஸ் என் அப்பாவால் தான் அந்த பைக் ஓட்ட முடியாது. இது என் அப்பா ஓட்டுறாரு இந்த வண்டியை. என் அப்பாவாலாம் சுத்தமாக அந்த வண்டியை ஓட்டி இருக்க முடியாது. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ டுக் திஸ் பைக். என் ஃபேமிலி மூலிமா ஒரு இந்த யூனிவர்ஸாக ஏதோ சொல்லுவாங்களே எனர்ஜி, அது நான் ஒருத்தனை தவிர என் ஃபேமிலி மொத்தமே இந்த பைக்கை தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆசைப்பட்ட மாதிரியே கடைசியில் இந்த பைக் எடுத்துட்டேன் நான். ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே என் மாமா, என் தம்பி, அப்பா அவங்களுக்கு தான் இந்த பைக்கோட கிரெடிட்ஸ் எல்லாமே போகும். அவங்க அன்னைக்கு அப்படி யோசிக்கலாம், நான் இன்னைக்கு இந்த வண்டியில் போயிருக்கணும். நல்ல வண்டி. ஸோ எப்படி சொல்றது, இந்த வண்டிக்கு ஒரு பேர் வைக்க போறேன் இன்னைக்கு தான். ஸோ இந்த வண்டியோட பேர் பார்த்தீங்கன்னா புள்ளி வைக்கலான் இருக்கேன். புல்லட்ன்றத புள்ளின்னு வைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. ஸோ ஒரு 1 hour ஆகுங்க. அந்த அளவுக்கு அழுப்பே தெரியாம இந்த வண்டி கூட்டிட்டு வந்துருவான். என்ன கொஞ்சம் குடிக்காரன் டப்புன்னு குடிச்சிருவான் ஜாஸ்தியா, எவ்வளவுதான் ஊத்தினாலும். மற்றபடி நல்ல பையங்க. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் ஒரு நேரம் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நான் அப்பப்போ சைடில் பேசுகிறேன், சரிங்களா? ஓகே.